புது வீட்டுக்கு நாங்க வந்து ஒரு 20 டேஸ்க்கு மேல இருக்குங்க. ஆனா ஒரு பெட்ரூம்ல போட்ட திங்ஸ் போட்டபடியே கிடக்குது. அதுல பெட்டு, சோஃபாலாம் அப்படி அப்படியே இருந்ததுங்க. அந்த குஷன்லாம் எடுத்து வேக்கம் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த சோஃபா கவர் எல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சாச்சுங்க. ஆனா இன்னும் ஃபிட் பண்ணல. அந்த வுட் எல்லாமே வந்து வார்னிஷ் அடிக்கலாம்னு ஒரு பிளான் இருக்கு. அப்பதான் லைஃப் வரும். கரையான் தொல்லைலாம் இல்லாம இருக்கும்னு மாமனார் சொன்னாரு. அதுவும் நல்ல ஐடியா தான் சொல்லிட்டு இன்னும் ஃபிட் பண்ணவே இல்லைங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு பூரியும் கிழங்கும் தான். ஊர்லேருந்து வரும்போதே ஒரு 18 லிட்டர் எண்ணெய் நாங்க செக்குல ஆட்டி எடுத்துட்டு வந்துட்டோம். 40 கிலோ வேர்க்கடலை வாங்கி அத வெயில்ல காய வச்சு அப்புறம் செக்ல ஆட்டுனா ஒரு 18 லிட்டர்ஸ் போல வருங்க. இந்த மாரி வாங்கி வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கு. பியூராவும் இருக்கு. ஏன்னா அடிக்கடி நம்ம கடைக்கு போ முடியாது இல்லையா? அதனால. ஈவினிங் போல பீச்சுக்கு தான் கிளம்பிட்டோம். பெசன்ட் நகர் பீச் கொஞ்சம் வீட்ல இருந்து பக்கம். சிஸ்டர் இன் லா பையனும் போகணும்னு சொல்லிட்டு இருந்தானா, சரி அவனுக்காகவும் கதிர்குட்டி இவ்ளோ என்ஜாய் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இந்த குழந்தைங்களுக்குலாம் தண்ணி அப்புறம் மண் இது 2ம் ஏன் தான் இவ்ளோ பிடிக்குதுன்னு தெரியல. ஒரு கையில தண்ணி அள்ளிக்கிறான், ஒரு கையில மண் அள்ளிக்கிறான். எங்க கண்ல போட்டுக்குவானோன்னு ஒரே பயமா இருந்ததுங்க. அவன கூட்டு வரவே முடியல பீச்ல இருந்து. வந்தும் தூங்கவே இல்ல வீட்ல வந்து. குட்டி பையன் அவங்க தாத்தா கூட கதை பேசிட்டே இருந்தான்.